யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யாரெல்லாம் ITR 1 ஃபைல் பண்ணணும், யாரெல்லாம் ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் who is not eligible for ITR 1, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரெல்லாம் ITR 1 ஃபைல் பண்ணணும், ஏன்னா ITR ஃபார்ம்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக ஃபைல் பண்ணிடுறாங்க. அவங்களோட இன்கம் என்னன்றது கரெக்டாக எந்த ITR ஃபார்ம்ஸில் வருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைல் பண்ணணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். who is eligible to file ITR 1 for assessment year 21-22. assessment yearன்றது financial year next year. assessment year 21-22னா financial year 2021. ஸோ ITR 1 யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, whose income does not exceed 50 lakhs, அவங்களோட டோட்டல் இன்கம் அந்த ஃபினான்ஷியல் இயரில் 50 லட்சத்துக்கு மேலே போகலைன்னா அவங்க வந்து ITR 1 ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரியில் அவங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி, அவங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் 1, ஒரு ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் 1 இருக்குது. மல்டிபிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னா ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்கம் ஃப்ரம் சேலரி, 1 ப்ராப்பர்ட்டி இன்கம், ஃபேமிலி பென்ஷன் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் நாட் மோர் தென் 5,000. அப்புறம் அதர் சோர்ஸஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்னால் சேவிங் அக்கௌண்ட், டெபாசிட்ஸ், உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ரீஃபண்ட் லாஸ்ட் இயர் வந்திருக்கலாம், அதோட இன்கம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் எனி அதர் இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஃபேமிலி பென்ஷன், இந்த இன்கம் எல்லாமே உங்களுக்கு ITR 1ல் வரும். இந்த மாதிரி இன்கம் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில் வந்திருக்குன்னா, இந்த ஓவரால் டோட்டல் இன்கம் வந்து நாட் மோர் தென் 50 lakhsனால் நீங்கள் ITR 1 ஃபைல் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் 1 ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி பென்ஷன் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் நாட் மோர் தென் 5,000. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், தோஸ் சேவிங்கோட இன்ட்ரெஸ்ட், மற்ற இன்ட்ரெஸ்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இந்த இன்கம்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னா, அதுவும் அந்த டோட்டல் இன்கம் வந்து நாட் மோர் தென் 50 lakhsனால் நீங்கள் ITR 1 ஃபைல் பண்ணலாம். இந்த ITR 1 ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி who is not eligible for ITR 1 அதையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபைல் பண்ணுற ஃபார்ம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்றது தெரியும். யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்ட் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் இன்கம் வந்து 50 lakhsக்கு மேலே போகுதுன்னா அவங்களும் ஃபைல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் மோர் தென் 5,000னா நீங்களும் ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் லாட்ரி ஆர் கேம்லிங், இது மாதிரி இன்கம் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களும் ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டேக்ஸபிள் இன்கம், கேபிட்டல் இன்கம் இருக்குன்னா, டேக்ஸபிளாக இருக்குன்னா, வெதர் இட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம், அவங்களும் ஃபைல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அந்த இன்கம் சோர்ஸ் இருக்கவங்களும் ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அவங்க வந்து உங்களுக்கு சேலரி இன்கம் இருக்குது, இந்த மேலே பார்த்த மாதிரி ITR 1ல் வர இன்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதாவது இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷனலோ இல்லை பிஸ்னஸ் மூலிமா உங்களுக்கு இன்கம் வருதுன்னா நீங்கள் ITR 1 கண்டிப்பாக ஃபைல் பண்ணக்கூடாது. ITR 3 or 4 அந்த இதுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ் அ டேரக்டர் இன் கம்பெனி, ஏதாவது கம்பெனியில் நீங்கள் டேரக்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது. ஸோ அதர் செக்ஷன்ஸும் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது எலிஜிபிள் வருதுன்னா நீங்கள் ITR 1 ஃபைல் பண்ணுவோம். இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓன் அண்ட் ஆஸ் இன்கம் ஃப்ரம் மோர் தென் 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு இன்கம் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ITR 1 ஃபைல் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர் பிஃபோர் ஃபைலிங் ITR 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடய வீடியோவும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.